அனந்தப்பள்ளியில ராமு சோமுன்னு 2 நண்பர்கள் இருந்தாங்க. சோமு தன்னோட பேருக்கு ஏத்த மாதிரி சோம்பேறியாவே தான் இருந்தான். எந்த வேலையும் செய்யாம ரொம்ப அதிக விளைச்சலா நடந்துக்குவான். ராமு சோமுவை எந்த கஷ்டத்திலயும் சிக்காம பாத்துக்குவான். எப்படியாவது சோமுவ சரியான வழியில கொண்டு வர ராமு எப்பவும் முயற்சி பண்ணிட்டே இருப்பான். ஆனா எத்தனை முயற்சிகள் செஞ்சாலும் சோமுவோட அதிக புத்திசாலித்தனத்தினால அவன் சிக்கல்ல தான் மாட்டிக்குவான். ஒரு நாள் ராமுவும் சோமுவும் ஊர் மத்தியில இருக்கிற மரத்தடியில உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஏ ராமு, நான் சின்னதா ஏதாவது ஒரு வேலை செஞ்சா கூட திரும்ப திரும்ப அது பெரிய தலைவலியா வந்து முடியுது. நான் எப்படிடா இந்த வாழ்க்கையில முன்னேற போறேன் சொல்ல. சோமு, வாழ்க்கையில மேல வரணும்னு உனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு பாரு, அதுதான்ப்பா பெரிய விஷயம். நான் இருக்கேன்ல, உன்னை எப்படியாவது நான் பெரிய ஆளா ஆக்கி காட்டுறேன். அப்படி இல்லாட்டி போனா ஊர் மொத்தமும் என்ன சோம்பேறின்னு சொல்லுது, அறிவில்லாதவன் தத்தின்னு என்னென்னவோ சொல்றாங்க. ஒவ்வொரு சமயத்துல என் மேலேயே எனக்கு சந்தேகமா இருக்குடா. எதையும் சாதிக்காம இப்படியே போய் சேர்ந்துருவணும்னு. அப்படி போயிட்டா நமக்குன்னு என்ன அடையாளம் இருக்கும்? சோமு, நீ எதையாவது சாதிக்கணும்னு முயற்சி எடுக்கணும்னு சொல்ற பாத்தியா, அப்படின்னா நீ முதல் அடி எடுத்து வச்சுட்ட. உனக்கு நான் உதவி பண்றேன்பா. எப்படிடா? என்ன செய்ய சொல்ற? ஏதாவது வேலை செய்யணும்னா? ஐயோ, என்னால ரொம்ப கஷ்டப்படலாம் முடியாது. சரி, ஏதாவது வியாபாரம் பண்ணலான்னா அது என்கிட்ட சரியான முதலீடும் இல்ல. ஆஹா, என்கிட்ட முதலீடு இல்லாம எப்படி வியாபாரம் பண்ண முடியும் சொல்லு. வேற என்னதான் செய்யணும்னு நீ சொல்ற? கவலைப்படாதடா, உனக்கு நான் வியாபாரமே அமைச்சு கொடுக்கறேன். ஆனா நீ தைரியமா இருக்கணும். வியாபாரத்துல லாப நஷ்டங்கள் சகஜம்தான். லாபம் வரும்போது ஒரேடியா குதிக்காம இருக்கணும், நஷ்டம் வரும்போது ஒரேடியா துவண்டு போகாம இருக்கணும். அதுதான் ஒரு நல்ல வியாபாரிக்குரிய குணம். வியாபாரமா? என்ன செய்யணும்? இந்த தடவை என்னோட நிலத்துல தக்காளி பயிர் நல்லா செழிச்சு வளர்ந்துருக்கு. அதிக விளைச்சலும் வந்திருக்கு. என் நிலத்துல இருந்து நீ தக்காளிங்களை எடுத்துட்டு போய் ஊர்ல வித்து வர்ற லாபத்துல எனக்கும் கொஞ்சம் கொடு. உனக்கு இதுல சம்மதம் தானே? அப்போ நான் முதலீடு போட வேண்டிய அவசியம் கூட இல்லைன்னு சொல்ல வர. ஏன்னா நிலம் உன்னோடது, நீ உன்னோட தக்காளியை என்கிட்ட கொடுக்கற. அத வித்து வர லாபத்தை 2 பேரும் சரியா பங்கு போட்டுக்கலாம். அடேங்க அப்பா, என்ன ஒரு புத்திசாலித்தனம்! இப்பவே நீ ஒரு பெரிய வியாபாரி ஆயிட்டடோய். ராமுவோட நண்பனா இருந்துட்டு இந்த அளவுக்கு கூட இல்லைன்னா எப்படி? சரி, நாளையில இருந்தே நம்ம வியாபாரத்தை ஆரம்பிச்சிடலாம். அதன்படியே ராமுவும் சோமுவும் தோட்டத்துக்கு போய் தக்காளிய பறிச்சு ஒரு பெரிய குடையில எடுத்துக்கிட்டு ஊருக்குள்ள வந்தாங்க. ஊர்ல ஒரு மரத்தடியில தக்காளிங்களை வச்சு சோமு விற்க ஆரம்பிச்சான். ராமுவுக்கு வேலை இருந்ததுனால பக்கமா போயிட்டான். சோமு கிட்ட எவ்வளோ நேரமாகியும் தக்காளிங்க வாங்க யாருமே வரல. அவன் சலிப்போட உட்கார்ந்துருந்தான். அப்ப பக்கத்துல ஒரு நாய் பசியால கத்திக்கிட்டே இருந்துச்சு. சுத்தி இருந்தவங்க அந்த நாய்க்கு சாப்பிட எதுவும் கொடுக்காம அதை விரட்டிக்கிட்டே இருந்தாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த சோமு, ஐயோ, அந்த நாய் ரொம்ப பசியில இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா யாரும் எதுவும் அதுக்கு சாப்பிட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அத பார்த்தா ரொம்ப நாள் சாப்பிடாத மாதிரியும் இருக்கே. இப்படி நினைச்சு அவன் கிட்ட இருந்த தக்காளிங்களை கொஞ்சம் எடுத்துட்டு போயிட்டு நாய்க்கு போட்டான். இத பார்த்து அங்க சுத்தி இருந்த மக்கள் எல்லாரும் சோமுவை பார்த்து ஏளனமா சிரிச்சாங்க. அப்போ அந்த இடத்துக்கு ராமு வந்தான். இவங்க எல்லாரும் சிரிக்கிறத பார்த்துட்டு, இப்போ எதுக்கு எல்லாரும் இப்படி நின்னு சிரிச்சிட்டு இருக்கீங்க? ஏ ராமு, இங்க பாரு, உன்னோட நண்பன் என்ன பண்ணிருக்கான்னு. நாய் ரொம்ப பசியா இருக்குன்னு தக்காளிங்களை எடுத்துட்டு வந்து நாய்க்கு போட்டிருக்கான். நாய் எங்கேயாவது தக்காளி சாப்பிடுமா? அதுக்கு தான் சிரிச்சிட்டு இருக்கோம். சோமு நாய்க்கு தக்காளி போட்டதுல தப்பு ஒண்ணுமே கிடையாது. அது அவனோட இரக்க குணம். அதோட பசிய தீக்கணும்னு தான் அவன் நினைச்சானே தவிர அந்த நாய் தக்காளிய சாப்பிடுமா சாப்பிடாதாங்கிற விஷயம்லாம் அவனுக்கு தெரியாது. நீங்க இவ்ளோ பேர் இங்க இருந்தீங்களே, பசியில வாடிக்கிட்டு இருக்கிற இந்த நாயை யாராவது கவனிச்சீங்களா? உங்க பக்கத்துல வந்தப்போ அதை விரட்டி அடிக்கணும்னு தான் நினைச்சீங்களே தவிர அதோட பசிய தீக்கணும்னு யாராவது நினைச்சீங்களா? ஆனா என் நண்பன் அந்த நாயோட பசிய தீக்கணும்னு நினைச்சிருக்கான். ஆனா அதை எப்படி பண்ணணும்னு சரியா தெரியாததுனால இப்படி பண்ணிட்டான். பசிய தீக்கணும்னு சோமுக்கு வந்த எண்ணம் தான் ரொம்ப பெரிய விஷயம். இப்படி ஒரு எண்ணம் உங்களுக்குலாம் வராததுக்கு நீங்கள்லாம் வெக்கப்படணும். அப்படி ராமு அங்கிருந்தவங்களுக்கு புத்தி சொல்லி அனுப்பி வச்சான். சோமுவை பார்த்து அவனோட அறியாமைய நினைச்சு ரொம்ப பரிதாபப்பட்டான். ராமு, நான் செஞ்சது தப்பாடா. அது பசியால கத்திக்கிட்டே இருந்துச்சு. என்ன செய்யறதுன்னு தெரியாம என்கிட்ட இருந்த தக்காளியை எடுத்து போட்டேன். அதுக்கு அவங்க எல்லாரும் என்னை கேலி பண்ணி சிரிக்கிறாங்க. அது பசிய தீக்கணும்னு நினைச்ச உன்னோட இரக்க குணம் ரொம்ப பெரிய விஷயம் சோமு.
இதெல்லாம் புரிஞ்சுக்காதவங்க இந்த மாதிரி தான் பேசுவாங்க. அதெல்லாம் நீ எதுவும் கண்டுக்காத. நீ உன்னோட வியாபாரத்துல மட்டும் இப்ப கவனத்தை செலுத்து. அப்படி அவங்க 2 பேரும் சேர்ந்து வியாபாரத்தை கவனிச்சாங்க. கொஞ்சம் வித்து போச்சு, நிறைய தக்காளி மீதமாயிடுச்சு. சாயங்காலம் ஆனதும் சோமு ரொம்ப கவலையோட இருந்தான். சோமு, ஏன்டா இவ்ளோ சோகமா இருக்க? நம்ம இன்னைக்கு தாண்டா வியாபாரத்தை ஆரம்பிச்சோம். ஆனா வியாபாரம் சரியாவே நடக்கல பாரு. தக்காளிங்க நிறைய மிச்சமாயிடுச்சுல்ல, அதனாலதான். சோமு, நான் நேத்தே உனக்கு சொன்னேன்ல, வியாபாரத்துல லாப நஷ்டங்கள் சகஜம்தான்னு. ஒரே ஒரு நாளுக்கே இப்படி நீ துவண்டு போயிட்டேனா வியாபாரத்தை எப்படி நடத்துறது? பரவாயில்லடா, நாளைக்கு மறுபடியும் ஆரம்பிக்கலாம். வா, முதல்ல கிளம்பு. இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு கிளம்பி போகலாம், வா. இப்படி சோமுக்கு தைரியம் சொல்லி கூட்டிட்டு போனான். மறுநாள் காலையில மறுபடியும் தக்காளியோட அதே மரத்தடியில வியாபாரம் பண்றதுக்கு ஆரம்பிச்சாங்க. சோமு, நான் கொஞ்சம் வயல் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நீ வியாபாரத்தை ஜாகிரதையா பாத்துக்கோடா. மறுபடியும் நாய்க்கு தக்காளி எதுவும் வச்சிடாத. வைக்க மாட்டேன்டா, நீ போயிட்டு வா. இங்க இருக்கிற வியாபாரத்தை எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ராமு வயலுக்கு போயிட்டான். சோமு தக்காளிங்க விக்காததுனால அங்கேயும் இங்கேயும் சுத்தி முத்தி பாத்துட்டே இருந்தான். அப்போ அந்த இடத்துக்கு லிங்கையா வந்தாரு. என்னையா சோமு, நேத்துல இருந்து நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். என்ன வியாபாரம் சரியா நடக்கல போல இருக்க. இன்னைக்காவது தக்காளி எல்லாம் வித்துருவியா இல்லையா? ஆமாங்கய்யா, சரியா விக்கதான் முடியல. இன்னைக்கு எப்படியாவது இந்த தக்காளி எல்லாத்தையும் வித்துறணும். இல்லனா ராமு கிட்ட என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. பாவ ராமு எந்த முதலீடும் எதிர்பார்க்காம எனக்கு தக்காளிய கொடுத்தான். ஆனா நான் தான் சரியா விக்க முடியாம கஷ்டப்படுறேன். இன்னைக்கு எப்படியாவது இந்த தக்காளி எல்லாம் வித்துறணும். இல்லனா ராமு மூஞ்சில முழிக்கவே முடியாது. இப்படி ஒரே இடத்துல உட்கார்ந்துகிட்டு இருந்தேன்னா வியாபாரம் எப்படிப்பா நடக்கும்? நம்ம தான் வீடு வீடா கொண்டு போய் விக்கணும். அப்பதானே வியாபாரம் நல்லபடியா நடக்கும். அட ஆமாங்கண்ணா, நல்ல யோசனை தான் சொன்னீங்க. ஆனா இவ்ளோ தக்காளிய என்னால தனி ஒருத்தனா எப்படி சுமந்துட்டு போக முடியும்? சரி, ஒண்ணு செய்வோம். நீ இங்கேயே இருந்துக்கோ. நான் கொஞ்சம் தக்காளிங்களை எடுத்துட்டு போய் ஊருக்குள்ள சுத்தி வித்துட்டு வரேன். எவ்வளோ பாரத்தை வேணாலும் என்னால சுமக்க முடியும். எனக்கு கொஞ்சம் தக்காளிங்களை எடுத்து கொடு. ரொம்ப பெரிய உதவிங்கண்ணா. சரி, நான் இங்கேயே இருக்கேன். நீங்க போய் வித்துட்டு வாங்க. இப்படி தக்காளிங்க எல்லாத்தையும் ஒரு கூடையில போட்டு தலையில வச்சுக்கிட்டு லிங்கையா போயிட்டாரு. போன லிங்கையா எவ்வளோ நேரம் ஆகியும் திரும்ப வரவே இல்ல. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துக்கு ராமு தான் வந்தான். ராமு வரும்போது சோமு மரத்தடியில படுத்துக்கிட்டு முகத்துல துணிய போட்டு படுத்து தூங்கிட்டு இருந்தான். அடடே சோமு, தக்காளி எல்லாத்தையும் நீ வித்துட்டியா? கிட்டத்தட்ட அப்படிதான். ஆனா இன்னும் லிங்கையா அண்ணா திரும்பி வரலையே. லிங்கையா திரும்பி எதுக்கு வரணும்? சோமு ராமு கிட்ட நடந்தது எல்லாம் சொன்னான். கொஞ்ச நேரத்துல லிங்கையா அண்ணா வந்துருவாரு. சோமு, நீ ஏமாந்து போயிட்டடா. லிங்கையா சுத்த மோசக்காரன். எல்லார்ட்டையும் இந்த மாதிரி தான் மாய்மால வார்த்தைகள்லாம் பேசி ஏமாத்திட்டு இருப்பான். இன்னைக்கு லிங்கையா கிட்ட நீ மாட்டிக்கிட்ட. அவன் திரும்பி வரமாட்டான்டா. ராமு, நிஜமாவே நான் மோசம் போயிட்டனாடா. ஐயோ அப்படின்னு பெருசா அழ ஆரம்பிச்சான். சோமு, வருத்தப்படாதடா. ஏதோ ஒரு நாள் உன்னோட கஷ்டங்கள் எல்லாம் கண்டிப்பா தீந்து போயிடும். என் கவலை எல்லாம் உன்னை பத்தி தாண்டா. என்கிட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்காம எனக்கு தக்காளிங்கள் எல்லாம் எடுத்து கொடுத்த. பதிலுக்கு என்னால உனக்கு எதுவுமே கொடுக்க முடியாம போச்சே. அதெல்லாம் ஒண்ணும் பரவாயில்லடா. அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ இப்ப எதுவும் கவலைப்படாம வீட்டுக்கு கிளம்பி போ. அப்படி சொல்லி ராமு சோமுக்கு தைரியம் சொல்லி வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறான். ஆனா சோமு கவலையோட வீட்டுக்கு போகாம ஊர் கடைசியில இருக்கிற மரத்தடியில உட்கார்ந்து யோசிச்சுட்டே இருந்தான். அப்படி யோசிச்சுக்கிட்டே அங்கேயே தூங்கி போயிட்டான். நள்ளிரவுல அவனுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. திடுக்கிட்டு எந்திரிச்சு உட்கார்ந்து பாக்குறான். கொஞ்சம் தூரத்துல 2 திருடர்கள் யாரோ ஒருத்தட்ட கொள்ளையடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த ஆள் கத்திக்கிட்டே இருந்தாரு. சோமு அவரை காப்பாத்துறதுக்காக போனான். தைரியமா வேகமா முன்னாடி போனான். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. பயப்படாதீங்க, நான் வந்துகிட்டே இருக்கேன். பயப்படாதீங்க, உங்களை காப்பாத்த நான் வரேன். டேய், ஒரு அடி முன்னால எடுத்து வச்சேன்னா இந்த கத்தியால குத்தி கொன்னுடுவேன். போ, பின்னாடி போ. நாங்க 2 பேர் இருக்கோம். நீ ஒருத்தந்தான். எங்க கிட்ட கத்தி கூட இருக்கு. வந்த வழியா திரும்பி போயிடு. இல்லேனா அனாவசியமா செத்து போயிடுவ. சோமு கொஞ்சம் பயத்தோட ஒரு அடி பின்னால் எடுத்து வச்சான். அப்ப கடந்த காலத்துல ராமு சொன்ன வார்த்தைகள் அவனுக்கு இப்போ ஞாபகத்துக்கு வந்துச்சு. நீ எந்த இடத்துல பயந்து போய் அப்படியே நிக்கிறியோ அந்த இடத்துல தைரியமா நின்னு அந்த வேலைய செஞ்சு முடிடா. அப்பதான் நீ ஜெயிச்ச மாதிரி ஆகும். சோமுக்கு ராமு சொன்ன வார்த்தைகள் ஞாபகத்துக்கு வந்துச்சு. பக்கத்துல இருந்த கல்லெல்லாத்தையும் எடுத்து தூரத்துல இருந்து அந்த திருடர்களை விரட்டி அடிக்கிறான்.
திருடங்களும் பயந்து அங்கிருந்து ஓடி போயிட்டாங்க. டேய் சோமு, இவ்ளோ தைரியமா அந்த திருடங்க கூட சண்டை போட்டது நீயாடா? உனக்கு இவ்ளோ தைரியம் எங்க இருந்துடா வந்துச்சு? தைரியமா இருக்கிறது எப்படின்னு என் நண்பன் எனக்கு சொல்லி கொடுத்தான். அத நான் கடைபிடிச்சேன், அவ்வளவுதான். நீங்க தைரியமா இப்ப வீட்டுக்கு திரும்பி போகலாம். எந்த பிரச்சனையும் வராது. ஒருவேளை அந்த திருடர்கள் திரும்பி வந்தா அவங்கள நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பி வைக்கிறான். மறுநாள் சோமு செஞ்ச வீர செயலை பத்தி அந்த ஆள் ஊர் முழுக்க தெரியப்படுத்துறாரு. இத கேட்ட ராமு ரொம்ப சந்தோஷமா நண்பனை பாக்குறதுக்கு ஓடோடி வந்தான். டே சோமு, நான் கேள்விப்பட்டது உண்மையா? ராத்திரி திருடர்களை விரட்டி அடிச்சியாமே? ஆமா ராமு, நீ கேள்விப்பட்டது உண்மைதான். உனக்கு இவ்ளோ தைரியம் எப்படிடா வந்துச்சு? எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ராமு, நீ தானே சொன்ன எங்க பயத்தோட அப்படியே நின்னு போறியோ அங்கேயே தைரியமா நின்னு முன்னால போகணும்னு. அதத்தான் பண்ண. நீ ஒவ்வொரு விஷயத்துக்கும் பயப்படுறேன்னு உன்னை தைரியப்படுத்துறதுக்காக அப்படி சொன்ன. ஆனா அந்த வார்த்தைகளே உன்னை இப்போ ரொம்ப சக்தி வாய்ந்தவனா மாத்திடுச்சு. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. இப்படி அவங்க பேசிட்டு இருக்கும்போது அங்க ஒரு ஆள் வந்து சோமுவ பஞ்சாயத்து தலைவர் கூட்டிட்டு வர சொன்னதா சொல்றாரு. ராமுவும் சோமுவும் சேர்ந்து பஞ்சாயத்துக்கு போறாங்க. பஞ்சாயத்து தலைவர், சோமு, நீ ராத்திரி காட்டின வீர செயலுக்கு உன்னை பாராட்டுறதுக்காக தான் இங்க உன்னை வரவழைச்சோம். அது மட்டும் இல்லாம இன்னையிலிருந்து நம்ம கிராமத்துக்கு உன்னை தலைமை காவலாளியா நியமிக்கிறேன். இனிமே இந்த ஊரை சுத்தி எந்த தப்பு காரியமும் எந்த திருட்டுத்தனங்களும் நடக்காம நீதான் காவல் காக்கணும். அந்த பொறுப்பை உன்கிட்ட கொடுக்கறேன். இதுக்கிடையில அங்க லிங்கையா வந்து, சோமு, நேத்து நான் பண்ணின தப்புக்கு என்ன மன்னிச்சிடுப்பா. இந்தாப்பா உன் தக்காளிய வித்த காசு இதோ. அப்படி பணத்தை கொடுத்துட்டு அவர் போயிட்டாரு. நான் இன்னைக்கு இவ்ளோ தைரியமா மாற காரணம் ராமு தான். ராமு எனக்கு கொடுத்த தைரியத்தால தான் இன்னைக்கு நான் இதை சாதிக்க முடிஞ்சது. ராமு மாதிரி ஒரு நண்பன் இருந்தா வாழ்க்கையில முன்னேறிட்டே போலாம். அவன் கிடைச்சது என்னோட அதிர்ஷ்டம் தான். சோமுவோட வார்த்தைகளை கேட்டு ராமு ரொம்ப சந்தோஷப்படுறான். அன்னைய நாள்ல இருந்து சோமு அந்த கிராமத்தோட காவலாளியா கடமைகளை செஞ்சுட்டு இருக்கான். ஓய்வு நேரங்கள்ல ராமுவும் சோமுவும் சேர்ந்து தக்காளிங்களை வித்து வியாபாரம் பண்ணி சந்தோஷமா இருக்காங்க. முனிபல்லேங்கிற கிராமத்துல ராமண்ணான்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரு ஏழையா இருந்தாலும் மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல ரொம்ப பெரிய மனசு உள்ளவரு. ஊர் மக்கள் எல்லாரும் அவரை புகழ்ந்துகிட்டே இருப்பாங்க. ஆனா அதே ஊர்ல இருக்கிற அச்சம்மாவுக்கு மட்டும் அவரோட குணம் சுத்தமா பிடிக்காது. ஒரு நாள் தண்ணீர் குழாய் அடியில காந்தம்மா, என்னதான் இருந்தாலும் ராமண்ணா மாதிரி ஒருத்தர் ஊருக்கு ஒருத்தராவது தேவை. என்ன ஆச்சு இப்போ? ஏன் இந்த மாதிரி சொல்ற? இன்னைக்கு காலையில அவர் மட்டும் இல்லைன்னா என்னோட மாடு காணாம போயிருந்திருக்கும். ஐயோ, ஆமா அண்ணி, அவர் தான் எங்கேயோ கஷ்டப்பட்டு தேடி பிடிச்சிட்டு வந்தாரு. போட்டும், எந்தவித சுயநலமும் இல்லாம எல்லாருக்கும் உதவி செஞ்சுட்டு தான் இருக்காரு. ஆமா, நீ ஏன் பேசாம இருக்க அச்சம்மாக்கா? இதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு? அந்த மாடு எங்கேயோ அவனோட கண்ணுல பட்டிருக்கும். அதனால அதை புடிச்சு கொண்டு வந்து கொடுத்துருப்பான், அவ்வளவுதானே. அப்படியே இருந்தாலும் அதை கொண்டு வந்து குடுக்கறதுக்கு உதவி பண்ற ஒரு மனசு வேணும்ல. அதுக்கு என்ன மாலை போட்டு மரியாதை பண்ணணுமா? சரி சரி, எனக்கு சமைக்கிற வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். இப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. ராமண்ணா மட்டும் எந்த விதமான சுயநலமும் இல்லாம தனக்கு முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டே இருப்பாரு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அச்சம்மாவோட வீட்டுக்கு ஒரு வயசான பாட்டி பிச்சை எடுக்கிறதுக்காக வந்தாங்க. அம்மா, அம்மா, வீட்ல யாராவது இருக்கீங்களா? ஆ, யாரது? என்ன வேணும் உனக்கு? அம்மா, ரொம்ப பசியா இருக்குமா. சாப்பிட்டு 3 நாளைக்கு மேல ஆகுதுமா. சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருந்தா போடு தாயி. சேச்சே, இந்த பிச்சைக்காரங்களுக்குலாம் அறிவே கிடையாது. சும்மா சும்மா வந்து தொந்தரவு பண்ணிட்டு ஒன்னும் இல்ல, கிளம்பு. அம்மா, கொஞ்சம் கஞ்சி இருந்தாலாவது ஊத்துமா. நடக்கிறதுக்கு கூட சுத்தமா தெம்பு இல்லம்மா. இப்ப நீ இங்க இருந்து கிளம்ப போறியா இல்லையா? இப்படி சத்தமா கத்துறா. இதனால பக்கத்திலேயே இருந்த ராமண்ணா வெளியில வந்து விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்போ அவரு, பாட்டி, கொஞ்சம் இப்படி வாங்க. அப்பா, பசி, தாகம், சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருந்தா குடுப்பா. பாட்டி, இங்க உட்காரு. என் கையில இப்போ இந்த கஞ்சி தண்ணி மட்டும்தான் இருக்கு. நீ அத குடிக்கிறியா? போதும்பா, இப்போதைக்கு எனக்கு அதுதான் தேவாமிர்தம். அப்படி சொல்லிட்டு வாங்கி கடகடன்னு குடிச்சாங்க. அதுக்கப்புறம், எந்த அம்மா பெத்த பிள்ளையோ நீ, 100 வருஷம் எந்த குறவும் இல்லாம நல்லா இருக்கணும்பா.
உன்ன மாதிரி பெரியவங்களோட ஆசீர்வாதம் இருந்தாலே போதும் பாட்டி. நான் சாப்பாடு சாப்பிட்டு 3 நாள் ஆயிடுச்சுப்பா. ஐயோ அப்படியா? என்கிட்ட கூட இப்ப அரிசி இல்லையே. சரி இரு, நான் ஊருக்குள்ள போய் யாருக்கிட்டயாவது போய் வாங்கிட்டு வரேன். வீட்ல யாரும் இல்லையாப்பா? வீட்ல யாரும் இல்ல பாட்டி. நான் ஒரு அனாதை. ஏதோ அங்க இங்கன்னு கிடைக்கிற வேலையை செஞ்சு பொழப்ப நடத்திட்டு இருக்கேன். அப்பா அம்மா இல்லாம வளர்ந்திருந்துமே இவ்ளோ நல்லவனா இருக்கியேப்பா. உனக்கு மட்டும் குடும்பம்னு ஒண்ணு இருந்தா எவ்ளோ பெரிய பெரிய காரியங்கள்லாம் நீ செஞ்சிருப்ப தம்பி. சரி நீ இரு, நான் ஊருக்குள்ள போயிட்டு எங்கேயாவது அரிசி கிடைக்குதான்னு பாக்குறேன். அப்படி சொல்லிட்டு அவன் போனான். அந்த மூதாட்டிக்கு தெம்பு வர வர அங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இந்த விஷயம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஊர் முழுக்க பரவுது. அப்போ பஞ்சாயத்து பெரியவர், உண்மையிலேயே ராமண்ணாவோட இதயம் ரொம்ப ரொம்ப உன்னதமானது. ஆமாங்கய்யா, அவங்கிட்ட இருக்குதோ இல்லையோ எல்லாருக்கும் உதவி பண்ணணுங்கிற அந்த மனசு மட்டும் எப்பவும் இருக்கும். நீங்க எல்லாம் அவனை புகழ்ந்துகிட்டே இருப்பீங்க. ஆனா அவனோட வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது பண்ணலாமான்னு கேட்டா அப்ப மட்டும் யாரும் வாயை திறக்க மாட்டீங்க. இப்படி வீரையான்னு ராமண்ணாவோட சிநேகிதன் சொன்னாரு. அப்போ ஊர் பெரியவர், அவன் நல்லா இருக்கணும்னு எங்களுக்கு மட்டும் ஆசை இல்லையா என்ன? ஊரோட நிலைமையும் மனசுல வச்சுட்டு சீக்கிரமா ஏதாவது ஒண்ணு பண்ணலாம். ஆமா, ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு சொல்லி என்னோட வாய் அடைச்சிருங்க. இப்படி சொல்லிட்டு கோவமா ராமண்ணாவை பார்க்க போறான். அங்க ராமண்ணா, என்னடா வீரையா, உனக்கு என்னதான் ஆச்சு? எதுக்கு இப்படி எல்லார்கிட்டயும் கோவப்படுற? வேற என்ன செய்யணும்? நீ என்னவோ பெரிய உத்தமன் மாதிரி யார் யாருக்கு என்ன வேணுமோ பார்த்து பார்த்து உதவி செய்யற. ஆனா உன்னை பத்தி மட்டும் இங்க இருக்கிற யாரும் கண்டுக்க கூட மாட்டாங்க. அப்பா, இப்ப அதனால என்னடா ஆயிடுச்சு? நான் இப்போ நல்லா தானே இருக்கேன். என்ன நீ நல்லா இருக்க? நீ என்ன பெரிய மைசூர் மகாராஜாவா? நீ பொழைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? அத பத்தி இந்த ஊர் பெரியவங்க கொஞ்சமாவது யோசிக்கிறாங்களா? சொல்லு. சரி பரவாயில்ல விடுடா. இப்போ ஊரோட நிலைமையும் அவ்வளோ நல்லா இல்ல. ஐயோ அப்பா, உன்ன மாதிரி இவ்ளோ நல்லவெல்லாம் இந்த காலத்துக்கு பயன்பட மாட்டான். எல்லாரும் உன்னை மொத்தமா மூழ்கடிச்சிருவாங்க. மொத்தமா முழுகிட்டா அப்புறம் குளிர் தெரியாது. நான் இவங்க கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்த்து இவங்களுக்கு உதவி பண்ணல. சரி, நீ பொழைக்கிறதுக்கு என்ன வழிடா இருக்கு? அந்த பிரச்சனையெல்லாம் கடவுள் பாத்துக்குவாரு. அது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வேலைய நான் என் பாட்டுக்கு செஞ்சிட்டு இருப்பேன். இப்படி நண்பர்கள் 2 பேரும் பேசிக்கிறாங்க. நாட்கள் கடந்து போகுது. ஊர் முழுக்க எல்லாரும் அவனை பாராட்டினாலும் அச்சம்மா மட்டும் அவனை திட்டிக்கிட்டே தான் இருந்தா. ஒரு நாள் அச்சம்மா பதட்டத்தோட, ஐயோ ஐயோ, என் புள்ளைய காணலையே, எங்க போனானோ என்ன ஆனானோ தெரியலையே. அப்போ பக்கத்து வீட்டு பத்மா, புள்ளைய காணோம்னா என்னடி அர்த்தம்? என்ன சொல்லிக்கிட்டு இருக்க நீ? அத்தை, மதியானம் 3 மணில இருந்தே அவன் வீட்டுக்கு வரல. இவ்ளோ நேரம் அவன் எப்பவும் வெளியில இருந்ததில்ல. எனக்கு ஒரே பதட்டமா இருக்கு. நீ பதட்டப்படாம இருடி. இங்கதான் பக்கத்துல எங்கேயாவது விளையாடிட்டு நிப்பான், வந்துருவான். ஐயோ, அப்படிலாம் இல்லைங்கத்த, எனக்கு கை கால் எதுவும் ஓட மாட்டேங்குது, படபடன்னு வருது. அப்படியே அழுதுகிட்டே இருந்தா. ஊர் மக்கள் எல்லாரும் அந்த வீட்டு வாசல்ல கூடுனாங்க. சிலர் குழந்தைய தேடி போனாங்க. ராமண்ணா மட்டும் குழந்தைங்க எங்க விளையாடிட்டு இருந்தாங்களோ அந்த இடத்த தேடி காட்டுக்குள்ளேயும் போனான். அப்படியே நடந்து நடந்து ஒரு குகை கிட்டக்க வந்தான். அங்க அந்த குகைக்குள்ள ஓநாய்க்கு பயந்து ஒரு குழந்தை அழுதுட்டு இருந்துச்சு. டே தம்பி, நீ அச்சம்மாவோட பையன் தானே? ஆமா ஆமா. சரி சரி, அழாத தம்பி, அழாத, பயப்படாத, நான் வந்துட்டேன். இப்படி அந்த பையனுக்கு தைரியம் சொல்லி அந்த ஓநாய தந்திரமா அங்கிருந்து திசை திருப்பிட்டு அந்த குழந்தைய கூட்டிக்கிட்டு அவன் அம்மா கிட்ட போனான். அம்மா அம்மா, ராமண்ணா மட்டும் இன்னைக்கு சரியான நேரத்துக்கு வரலன்னா அந்த ஓநாய் என்ன கொன்னு இருக்கும். டேய், நான் எவ்வளவு பயந்துட்டேன்னு உனக்கு ஏதாவது தெரியுமாடா? போட்டு விடுடி. ஏதோ கடவுள் புண்ணியத்துல ராமண்ணா சரியான நேரத்துக்கு அங்க போக போய் குழந்தை நம்ம கிட்ட உயிரோட திரும்பி வந்துச்சு. சரி சரி, சோத்துக்கு வழி இல்லைனாலும் இந்த மாதிரி உதவி பண்றேன்னு தெரியறதுக்கு மட்டும் ஒரு குறவில்ல. அச்சம்மா, நீ அவனை இந்த மாதிரி தரக்குறைவா பேசுறது சரி கிடையாது. உன் புள்ளைய காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கான், அவனுக்கு நன்றி சொல்றத விட்டுட்டு என்ன பேசிட்டு இருக்க? பரவாயில்ல விடுங்க, என்னோட தர்மத்தை நான் செஞ்சேன், அவ்வளவுதான். அங்கிருந்து ராமண்ணா கிளம்பி போயிட்டான். அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்க வீட்டுக்கு கலைஞ்சு போயிட்டாங்க. ராமண்ணா மட்டும் வறுமையில தவிச்சுக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் ஒரு புது நபர் அந்த ஊருக்கு வந்து 2-3 நாள் அதே ஊர்ல இருந்தாரு. யாரையா நீங்க? ஊருக்கு புதுசா வந்திருக்கீங்களா? ஆளு வேஷம் எல்லாம் ஒரு தினுசா இருக்கு. நான் ஊரா போய் பிச்சை எடுக்கிறேன் சாமி. இந்த ஊர்ல எனக்கு தங்குறதுக்கு ஏதாவது இடம் கிடைக்குமான்னு தேடி அப்படியே வாரேன். அட போயா, உனக்கு இந்த ஊர்ல தங்குறதுக்கு இடம் எவையான் கொடுப்பா? போய் அந்த கோயில் முன்னாடி உட்காரு, 4 காசு பார்க்கலாம். போ.
ஊர்க்காரங்க அவரை விரட்டி விட்டுட்டாங்க. இது எல்லாத்தையும் வீரையா பாத்துட்டு இருந்தாரு. அவரை கூட்டிட்டு ராமண்ணா கிட்ட போனாரு. ராமண்ணா கிட்ட இவரோட கதை எல்லாத்தையும் சொல்லி இவரை அவங்கிட்ட ஒப்படைச்சாரு. தாத்தா, உங்களோட நிலைமை என்னன்னு எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு செய்றேன். உடம்புல தெம்பு கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. இந்த வயசுல நல்ல பொறுப்பா அன்பா யாராவது என்ன கவனிச்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. ஆனா தாத்தா, என்னால உங்களுக்கு 3 வேளை சாப்பாடு கூட போட முடியாது. அதெல்லாம் பரவாயில்ல தம்பி. நீ குடிக்கிற கஞ்சியில எனக்கும் கொஞ்சம் ஊத்து, அது போதும். சரி தாத்தா, பக்கத்து ஊர்ல போய் ஏதாவது வேலை கிடைக்குதான்னு பாத்துட்டு வரேன். சரிப்பா தம்பி, நீ போயிட்டு வா. அப்படி அவங்கிட்ட சொன்னாரு. இந்த விஷயமும் ஊர் முழுக்க பரவுச்சு. நாட்களும் கடந்து போச்சு. அந்த பெரியவர் ராமண்ணாவோட சூழ்நிலைய பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கிட்டே இருந்தாரு. ஒரு நாள், தம்பி இங்க வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன தாத்தா, எதை பத்தி என்கிட்ட நீங்க பேச போறீங்க? உடம்பு கிடம்பு ஏதாவது சரியில்லையா? அதெல்லாம் இல்லப்பா. ஒருவேளை உன்கிட்ட அளவுக்கு அதிகமான பணம் இருந்தா நீ என்னப்பா பண்ணுவ? கஷ்டத்துல இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் நான் உதவி பண்ணுவேன் தாத்தா. அப்போ உனக்குன்னு எதுவும் வேணாமாப்பா? கஷ்டப்பட்டு உழைக்கிறதுக்கு 3 வேளை சாப்பாடு செய்யறதுக்கு ஏதோ ஒரு நல்ல வேலை போதும் தாத்தா. சரி, நம்ம ஊர் எல்லையில குளத்து பக்கத்துல ஒரு பெரிய ஆலமரம் இருக்குல்ல? ஆமா தாத்தா. அந்த மரத்துக்கிட்ட போய் அதுக்கு அடியில தோண்டி உனக்கு என்ன கிடைக்குதோ அதை எடுத்துட்டு வா. அப்படி சொல்லி அனுப்பி வச்சாரு. ராமண்ணா அங்க அவனுக்கு கிடைச்ச பெரிய மூட்டைய எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தான். அந்த மூட்டைக்குள்ள நிறைய பணம், தங்கம், ரொம்ப ரொம்ப முக்கியமான சில பத்திரங்களும் இருந்துச்சு. என்னது இது தாத்தா? இவ்ளோ பணமா? இது யாரோடது? இதெல்லாம் என்னோடது தான்ப்பா. ஒரு பிச்சைக்காரன் கிட்ட இவ்ளோ பணமா தாத்தா? நான் பிச்சைக்காரன் இல்லப்பா. நான் பக்கத்து ஊர்ல பெரிய ஜமீன்தார். ஆனா என்னோட பசங்க பணத்துக்காக என்னையே கொல்லலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால நான் சம்பாதிச்ச எல்லா பணம், பத்திரங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு யாருக்கும் தெரியாம இந்த ஊருக்கு நான் வந்துட்டேன்பா. அப்படியா? ஐயோ, அந்த கடவுள் உங்களுக்கு எவ்ளோ பெரிய தண்டனைய கொடுத்துட்டாரு தாத்தா. எனக்கு ரொம்ப ரொம்ப வயசாயிடுச்சு தம்பி. இந்த சொத்து எல்லாத்தையும் என் பசங்க கிட்ட கொடுத்தா எல்லாமே மண்ணோட மண்ணா போயிடும். அதனாலதான் இது எல்லாத்தையும் உனக்கே தந்துடுறேன். என்னது, எனக்கா? ஆமா தம்பி, இது உன்கிட்ட இருந்தா இத வச்சு நீ நிறைய நிறைய நல்ல காரியங்கள் செய்வ. நான் யாருன்னு தெரியாதப்போ கூட, நீயே வறுமையில இருந்த போது கூட எனக்கு நீ சாப்பாடு போட்ட. அதனாலதான் இது எல்லாமே உனக்கு தான் சொந்தம். நீ இப்ப வரைக்கும் செஞ்ச எல்லா நல்லதும் இந்த ரூபத்துல உனக்கு திரும்பி வந்துச்சுன்னு நினைச்சுக்கோ. அப்படி சொத்து எல்லாத்தையும் அவங்க கிட்ட கொடுத்துட்டாரு. இந்த விஷயம் ஊர் முழுக்க தெரிஞ்சு போச்சு. எல்லாரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. தனக்கு ஜமீன்தார் கொடுத்த அந்த ஆஸ்தியில அந்த ஊர்ல ராமண்ணா ஆஸ்பத்திரி, ஸ்கூல் இப்படி எல்லாமே திறந்தான். ஊர் மக்களுக்கும் ஏழைங்களுக்கும் சேவை செஞ்சு தன்னோட வாழ்க்கைய நடத்தினான்.